சுகரிஷியின் வரவேற்பு. அதிசயமான பயங்கரமான சம்பவங்கள் நடந்த அன்னைக்கு ராத்திரி அசோகபுரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அந்த வயசான பிக்ஷு நாகநந்தி கிட்ட பேசிட்டு விஹாரத்துக்கு வந்து எல்லார்கிட்டையும் உடனே கிளம்புறது நல்லதுன்னு சொன்னார். ஆயனர் சிவகாமி கிட்ட கேட்டப்போ ஒரே பிடிவாதமாக அவ கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டா. அங்கே சண்டை நடக்கலாம்னு பிக்ஷு சொன்னப்போ அப்போ அங்கேயே இருந்து மாமல்லரோட வீரத்தை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டான். அவளே கற்பனை பண்ணிக்கிட்டு போர்க்காலத்தில் மாமல்லர் எதிரிகளோட தலையை வெட்டி வீழ்த்துறது மாதிரியும் அப்புறம் அதை பார்க்க சகிக்காம அவளே கற்பனையில் இருந்தும் வெளியில வந்துருவா. 2 மணி நேரம் கழிச்சு அந்த வயசான பிக்ஷு மறுபடியும் ஓடி வந்து ஆபத்து, உடனே கிளம்புங்க, இல்லைன்னா உயிர் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அடிகளே, இன்னும் என்ன புதுசா நமக்கு ஆபத்து வந்துட போகுதுன்னு ஆயனர் கேட்டாரு. இங்க யுத்தம் நடக்கலாம்னு நான் சொன்னது பொய். உண்மையை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் அப்படி சொன்னேன். திருப்பார்கடல் ஏரி உடஞ்சுக்கும்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் கிளம்பலான்னு சொன்னேன். இப்போ உண்மையாவே ஏரி உடஞ்சு வெள்ளம் வந்துட்டு இருக்கு, உடனே கிளம்புங்கன்னு சொன்னாரு. சுவாமி, ஏரி உடஞ்சா என்ன, அதுக்கு நம்ம ஏன் ஓடணும்னு சிவகாமி கேட்டா. திருப்பார்கடல் ஏரியை பார்த்துருந்தா நீ இப்படி சொல்ல மாட்டமா? நாளைக்கு பொழுது விடுறதுக்குள்ள இங்கெல்லாம் வெள்ளமா இருக்கும்னு சொன்னாரு. அப்பா, நான் வெள்ளம் வரதை பார்த்ததே இல்லை, நாம இங்கேயே இருந்து வேடிக்கை பார்க்கலாம், பிக்ஷு வேணும்னா போகட்டும்னு சொன்னான். ஏய் பொண்ணு, நீ தெரியாம உளர்ற. வெள்ளம் வந்தா வேடிக்கையா இருக்காது, பனைமரம் உயரத்துக்கு பிரம்மாண்டமா வரும், இந்த விகாரமே மூழ்கிரும், அப்புறம் எங்க வேடிக்கை பார்க்கறதுன்னு பிக்ஷு சொன்னாரு. சுவாமி, இவ்வளோ உறுதியா சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஆயனர் கேட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு தடவை திருப்பார்கடல் உடைஞ்சு வெள்ளம் வந்துச்சு. அப்போ நானே பார்த்துருக்கேன். இந்த பள்ளத்தாக்குல ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. பொழைச்சவங்க எல்லாரும் இனிமேல் இங்கே இருக்கிறது ஆபத்துன்னு வேற மேட்டு பக்கமாக குடியேறிட்டாங்க. அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் தான் அசோகபுரம் இப்படி பாலடைஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. இதை கேட்டு ஆயனருக்கும் சிவகாமிக்கும் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் நைட்டு கிளம்புறதுக்கு அவங்க ஒத்துக்கலை. அது மட்டும் இல்லாமல் அப்பதான் காத்தும் மழையும் ஆரம்பிச்சு இருந்துச்சு. அப்போ சிவகாமி, அப்பா, குண்டோதரன் சாயங்காலம் வந்தா மறுபடியும் மாயமா மறைஞ்சிட்டானே, இந்த காத்துலையும் மழையிலையும் எங்க மாட்டிக்கிட்டானோ தெரியலையேன்னு கவலையா சொன்னான். அவனோட நடவடிக்கையே இப்போ வித்தியாசமா இருக்குன்னு ஆயனர் சொன்னாரு. அப்போ பிக்ஷு, அந்த சத்தத்தை கேளுங்கன்னு சொன்னாரு. சிவகாமி, அது என்ன சத்தம்னு கேட்டா. இதுவரைக்கும் கேட்காத புதுசா ஒரு சத்தம் லேசா கேட்டுச்சு. ஏரி உடஞ்சிருச்சு, நாளைக்கு பொழுது விடுறதுக்குள்ள இங்க ஒரே வெள்ளமா இருக்கும்னு சொன்னாரு. தெருவெல்லாம் தண்ணி ஓடுமா, இந்த விகாரத்துக்குள்ள கூட தண்ணி வந்துருமான்னு சிவகாமி கேட்டா. விகாரத்துக்குள்ள மட்டும் இல்ல, விகாரத்துக்கு மேலேயும் கூட வந்துரும்னு பிக்ஷு சொன்னதை கேட்டு ஆயனரும் சிவகாமியும் பயந்து இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. இப்போ என்ன பண்றது, சாயங்காலமே போலான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போய் ஒரு பானை தெப்பம் வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம தப்பிச்சோம்னா அது புத்த பகவானோட கருணையால தான். நாகநந்தி அடிகள் நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டே அவர் போயிட்டாரு. புத்த பிக்ஷு வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளம் அசோகபுரத்துக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்த தண்ணி அப்படியே மலமலன்னு நிறைய வந்துச்சு. விஹாரத்தோட கதவுகளோட இடுக்கு வழியா உள்ள வந்த தண்ணி கொஞ்ச நேரத்திலேயே கதவுகளை பிளந்துக்கிட்டு உள்ள வந்துருச்சு. வெள்ளம் வர வர அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. அங்கேயும் அவங்கள விடாம தண்ணி துரத்துச்சு. அப்பா, என்னால தான் நீங்க இப்போ இப்படி இருக்கீங்கன்னு ஆயனரோட கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு சிவகாமி புலம்புனா. ஐயோ, இந்த மானையும் கிளியும் வேற எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு அதுகளையும் அன்பா தடவி கொடுத்தா. ஏதோ பெரிய ஆபத்து வரப்போறத தெரிஞ்சு கிளியும் மானும் சிவகாமி பக்கத்துல வந்து ஒட்டி நின்றுட்டு இருந்துச்சு. குழந்தாய், நீ என்ன செய்வ, இப்படி கூண்டோட கைலாசம் போகணும்னு விதி இருக்கிறப்போ எப்படி தடுக்க முடியும்? அந்த நாகநந்தியோட பேச்சை கேட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு ஆயனர் சொன்னாரு. நாகநந்தி மேல ஒரு தப்பும் இல்லப்பா, எல்லாம் மாமல்லராலதான்னு சொன்னான். மாமல்லர் அன்னைக்கு அவளை வாசல்ல பார்த்துட்டு ஒன்றும் பேசாம போனது அவளுக்கு ஆத்திரமா வந்துச்சு. அவர் நின்று பேசி அவங்களையும் அவர் கூடவே கூட்டிட்டு போயிருந்தா இப்படி ஆயிருக்காதுல்ல. அதனால நம்ம வெள்ளத்துல சிக்கி செத்து போறது தான் நல்லது. மாமல்லருக்கு ஒரு நாள் நம்ம செத்து போனது தெரிய வரும். அப்போ சிவகாமி கிட்ட பேசாம வந்துட்டோமேன்னு நினைச்சு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுவார்ல, படட்டும். அவ்வளோ கல் நெஞ்சக்காரருக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அவரை இப்படி கவலைப்பட வைக்கிறதுக்காகவே நாம் இந்த வெள்ளத்துல செத்து போகணும். ஆனா பாவம் அப்பா அத்தை ரதியும் ஏன் கஷ்டப்படணும்?
கடவுளே, திடீர்னு ஏதாச்சும் அதிசயம் நடக்கக்கூடாதா? தன்னை தவிர மற்ற எல்லாரும் உயிர் பிழைக்க கூடாதான்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே எவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியல. அப்போ புயலும் மழையும் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. அப்போ சூரியன் உதிக்கிற நேரம் வந்துச்சு. அந்த மங்கலான வெளிச்சத்தில் பார்த்தப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருந்துச்சு. வீட்டு கூரைகளும் பெரிய பெரிய மரங்களும் அந்த வெள்ளத்தில் மிதந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ சிவகாமி ஒருவேளை மாமல்லர் எங்கிருந்தாவது வந்து நம்மளை காப்பாற்றக்கூடாதான்னு நினச்சா. அப்போது இது என்ன அதிசயம்? கனவு காண்றோமா, இல்லை பிரம்மையா, இல்லை உண்மைதானா? நடக்காத காரியம் நடக்குதே, கை கூடாத ஆசை கை கூடுதே. அதோ வெள்ளத்தில் நீந்தி வர குதிரையில் இருப்பவர் மாமல்லர் தானே? கண்களே, சரியா பாருங்க. ஆமாம், அவரே தான், சந்தேகம் இல்லை. நடராஜ பெருமானே, பராசக்தி தாயே, அருள் புரியுங்க. மீதி இருக்க தூரத்தை பத்திரமா அவர் கடந்து வந்துடணும். அப்பா அப்பா, யார் வராங்கன்னு பார்த்தீங்களா? அத்தை, நீ பாத்தியா? ரதி, உனக்கு கண் தெரியுதா? சுகபிரம்ம ரிஷியே, உனக்கு வாயடைச்சு போயிடுச்சா என்ன? உண்மையிலேயே சுகபிரம்ம ரிஷிக்கு வாயடைச்சு போகலை. 2-3 தடவை தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி பார்த்துட்டு சுகபிரம்ம ரிஷி மாமல்லா என்று கூவி வரவேற்பு கூறினார். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.